ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறுகிறார், மனிதனாக பிறந்தவன் என்னைக்கான ஒரு நாள் இறந்து போவான் என்பதை உணர்ந்தவன் தானத்துக்கு தானம் கொடுக்குறத அது என்னென்ன தானம் அப்படிங்கிறலாம் சொன்னார். அரிசி, எள், மோதிரம், குடை, விசிறி, இன்னும் யானை, குதிரை, இதேமாரி கூட சொன்னார். இதெல்லாம் இருக்கும்போதே அவங்க கையாலேயே அவன் நிறையா பண்ணான்னா ரொம்ப விசேஷம். மறித்த பிறகு அவனுக்கு யார் காரியம் செய்கிறாங்களோ அவங்க பையனோ அவங்களும் இதெல்லாம் செஞ்சாக்க அந்த போகிற உயிருக்கு நல்ல இது. அந்த யமபுரிக்கு போகும்போது அந்த யமக்கிங்கர்களால் துன்புறுத்தப்படாமல் எல்லாம் நல்லபடியாக போய் சேருவாங்க அப்படிங்கிறத பற்றி தானத்தோட சிறப்பு, அது பண்ணனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்காரு. மேலும் பார்ப்போம். கருடன் அவரை நோக்கி, ஸ்ரீஹரியே, அடியார்க்கெளிய ஆபத் பாந்தவரே, மனிதனின் சரீரத்திலிருந்து உயிரானது எப்படி நீங்குகிறது? இதை திருவாய் மலர்ந்துள்ள வேண்டும் என்று கேட்க, சர்வ அந்தர்யாமியான பகவான் கூறலானார். கருடா, உயிரானது மனிதனது சரீரத்தை விட்டு விலகும்போது கண் வழியாகவோ, நாசி வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, ரோமத்வாரம் வழியாகவோ நீங்கிவிடும். ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து நீங்கும். கபாலத்தில் தலையில் மேலே சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா மேலே அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பாங்க எல்லோரும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருக்கும், அது மேலே அப்படியே மெல்லிஸாக இருக்கும், அந்த இது அது துடிக்கும். அப்போ இதுமாரி ஞானிகள், தன்னை உணர்ந்தவர்கள், அவர்களுடைய உயிர் பிரியும் பொழுது அது அந்த கபாலம், அந்த மெல்லிய இது அவங்களுக்கு இந்த தியானமோ இந்த இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அது வழியாக பிரியும். அது வழியாக பிரியுது திருப்பி இன்னொரு தாய் வயிற்றில் போகாது, அது எந்த ஜென்மத்துக்கும் போகாது, மனுஷன் ஜென்மத்துக்கும் வராது, அது மோட்சம் அடைஞ்சிடும். ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து நீங்கும், பாபிகளுக்கு அபான மார்க்கமாக உயிர் நீங்கும். அபானம் அப்படின்னா நம்ம சிறுநீர் வெளியேற்றும் இடம், மலம் வெளியேற்றும் குதம்னு சொல்லுவாங்க. இது வழியாக போனதுன்னா பாபம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிர் நீங்கியது மனித உடல் கட்டையை போல கிடக்கும். பிறகு அந்த உயிரற்ற உடல் மரக்கட்டையை போன்ற அந்த உடல் பஞ்சபூதாத்மகம் ஆகலாம். உடல் கூறுகள் பஞ்சபூதத்தால் உருவானவை. நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் தானே, நிலம், நீர், நெருப்பு இல்லையா, அதனால் உண்டானது இல்லையா. ஆகையால் பிருத்வி மண்ணிலும், அப்பு புனலிலும், நீர் தேயு அக்னியிலும், வாயு காற்றிலும், ஆகாயம் ஆகாயத்திலும் லயமாகிவிடும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியமாகிய 6 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 மனித சரீரத்தில் திருடர்கள் போல பதுங்கி ஒளிந்து ஒன்றோடொன்று உறைந்து இருப்பன. அந்த 6 துர்குணங்கள் இருக்கு இல்லையா, அது கர்மேந்திரியம் 5, கை கால் இதேமாரி பார்க்குற இது, இந்த இதெல்லாம் இருக்குது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதே மெய்வாய், கண், மூக்கு, செவி, அதுமாரி ஒன்றோடு உறைந்திருப்பன. உயிரானது நீங்கும் போது அவை அனைத்தும் மனதோடு ஒன்றாகும். உயிர் நீங்கினோன்னா மனசில் எல்லாம் உண்டாயிடும், ஜாயிண்ட் ஆகிடும். இதெல்லாம் என்னென்ன துர்குணம் இருக்கோ அது, நல்ல குணம் இருந்தாலும் சரி தான், அது எல்லாமே மனசில் அடங்கிப்படும். எல்லாமே மனசில் தான் இருக்குது. மனசை சுத்தமாக வச்சுக்கோன்னு பெரியவங்க சொல்கிறது அதுதான். இங்கேயே சுத்தமாக வைக்கும்போது தான் போகும்போது சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமான இடத்த, அமைதியான இடத்தையும் அடைய முடியும். இங்கேயே இப்படி இதெல்லாம் இருந்ததுனாக்கா போகும்போதும் அதையே கொண்டு போயிட முடியும். எப்படி ஒரு காற்று ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற அந்த பூ வாசனையை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடும்.
அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். அது காற்று வர வர அந்த பக்கம் போகும் மாரி இந்த மனசு வந்து எல்லாத்தையும் மனசுல அடக்கிட்டு மனசு எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சேதனமானவன் தனது கர்மத்தாலேயே மறுபிறவியை அடைகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவனும் அவங்கவுங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி. அது முன்னாடியே சொல்லியிருக்கோம். நிறைவேறாத ஆசைகள் இதுமாதிரிலாம் இருக்கிறது. அடுத்த பிறவியில் அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக மறுபடியும் பிறக்கணும். அதுக்காக ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா இந்த உலகம் அதுக்கு ஒண்டி இல்லை. ஆசை அதோடு இருக்கலாம், பேராசை அது வந்து என்ன பிறவியும் கொடுக்கும். புத்தர் சொன்னது ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது இந்த உலகத்துக்கு ஒண்டி இல்லை, மறுபடியும் உண்டு. பழைய வீட்டில் வசிப்பவன் பொருள் சம்பாதித்து நல்லதொரு புதிய வீடு கட்டிக்கொண்டு அதில் குடியேறுவதைப் போலவே புண்ணியம் செய்த ஜீவன் தன் வாழ்நாள் முடிந்த பிறகு இந்திரியங்கள் 5 அமைந்த ஒரு திவ்ய தேசத்தில் அவன் குடியேறுவான். மலமூத்திரங்களும் பயன்தராத கற்பனைகளும் ஊனும் நரம்பும் எலும்பும் மையோடு நசிக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ நாசமடைந்து விடுவதே மனித உடலாகும். அது கடைசியில் புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணி இந்த உடல் அப்படியே இல்லாமல் தானே போயிடுது. அதை குறிப்பிடுறாரு. ஓ கருடா, மனிதன் மரிக்கும் விதம் இதுவே ஆகும். எல்லாம் அவனோட குணம் அது இது எல்லாம் சேர்ந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து மனசில் ஓடிங்கிவிடும். அது அப்படி போகும். இனி மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கும் விதத்தையும் சொல்கிறேன் கேட்பாயார். அதுவும் முக்கியம் இல்லையா? இப்படி தான் இறக்குறான், ஒன்று ஒன்றா அவுட் ஆகும், அப்படியே பிரிஞ்சிடும். பிரியும் போது இன்னும் சொன்ன அந்த குணங்கள் வாசனைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மனசில் சேர்ந்து அப்படியே போயிடும். பல நரம்புகளோடு தூணை போல ஒரு பெரிய நரம்பை கொண்டதும் இந்திரியங்கள் பொருந்தியதும் காமக்ரோத லோப மோக மத மாச்சரியமாகிய உட்பகைகளுடன் கூடியதும் காமக்ரோத இச்சை துவேஷங்களால் வியாபிக்க பெற்றதும் மாயையோடு கூடியதுமான தேகம். இந்த தேகம் அதெல்லாம் சேர்ந்தது தான் தேகம் அப்படிங்கிறது. எல்லா பிராணிகளுக்கும் உறுதியாய் உள்ளதாகும். எல்லாருக்கும் அதே தான், அப்படி தான் இருக்குது. சமஸ்த லோகங்களுக்கும் உரிய சமஸ்த தேவர்களும் தேகத்திலேயே இருக்கிறார்கள் என்று கூறியருளான். கருடன் பரமபதநாதனை நோக்கி தொழுது, சர்வலோக சரண்யரே, மனிதனின் உடலில் தோல், நரம்பு, எலும்பு, இரத்தம், மாமிசம், தலை, கைகள், கால்கள், நாக்கு, நாசி, இரகசிய உறுப்பு, நகம், ரோமம் முதலியவற்றால் அமைக்கப்பட்டு இந்திரஜாலம் போல தோன்றுகிறதே. இந்த உடலை சொல்கிறார். இந்த சரீரம் எங்கனம் உண்டாகிறது, அதை அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பல உலகங்களையும் படைத்து காக்கும் பரந்தாமன் பறவைக்கு அரசனாகிய கருடனை நோக்கி கூறலானார். காசிப முனிவரின் மைந்தனே, நீ கேட்ட கேள்வி நல்லதொரு கேள்வியாகையால் அதற்குரிய பதிலை தெளிவாக சொல்கிறேன் கேள். மாதவிலக்கான பெண்கள் 4 நாட்கள் வரையும் கொடி மனைக்கு புறம்பே இருக்க வேண்டும். முன்பு ஒரு காலத்தில் இந்திரன் தன் அரியணையில் அமர்ந்து அரம்பையர்கள் ஆடிய ஆட்டத்திலும் கந்தர்வர்கள் இசைத்த கானத்திலும் மதிமயங்கி இருந்தான். அதான் அரம்பையர்கள்லாம் ஊர்வசி, மேனகா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரு டான்ஸு. அந்த கந்தர்வர்கள்லாம் இசையை எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மதிமயங்கி இருந்தான். அந்த சமயத்தில் தேவகுருவான வியாழ பகவான் அங்கு வந்தார். இந்திரன் மங்கையர் மயக்கத்தில் தன் ஆசிரியன் வந்ததையும் கவனியாமல், அது மயக்கத்தில் இருக்கும்போது யார் கவனிப்பாங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. குரு வந்தது கவனிக்கலை. அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் செலுத்தாமல் ஆடுகின்ற அரம்பேரின் அங்க நெளிவுகளிலும் வளைவுகளிலும் ஆசை வயப்பட்டிருந்தான். ஆசிரியனுக்கு தன்னை 1000 கண்ணன் வரவேற்பளித்து கௌரவிக்காமல் இருந்ததை கண்டு மனம் புழுங்கி அங்கிருந்து வெளியேறினார். யார்? தேவகுரு. ஆசிரியனை மரியாததால் இந்திரனின் செல்வ வளங்கள் சிதைந்தன. குருவை மதிக்கணும். அதை அறிந்த இந்திரன்
வியாழனை இழந்ததால் அந்த வினை என்பதை ஆராய்ந்து உணர்ந்தான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திகைத்தான். என்ன பண்ணுறது, செல்வமெல்லாம் போயிடுச்சு. ஆசிரியனை தேடிச் சென்றான். அவனது இருப்பிடத்திலும் பிற இடங்களிலும் அவரை காண முடியாதால் குழம்பிய உள்ளத்தோடு நான்முகனிடம் சென்று நடந்தவற்றை அவனிடம் முறையிட்டான். நான்முகன்னா பிரம்மா. அவர்கிட்ட சென்று செல்வம்லாம் போயிடுச்சு, குரு வந்தார், நான் ஆட்டம் பாட்டத்தில் கழிச்சிட்டு இருந்தேன், அவரை கவனிக்கவே இல்லை, குரு பார்வை இல்லாதனால எல்லாமே வளமும் போயிடுச்சு, எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட போய் கேட்குறாரு. நம்மளுக்கு தெரியாத பெரியவங்கள்ட்ட தானே கேட்கணும். அதேமாரி இந்திரன் வந்து போய் பிரம்மாட்ட கேட்குறாரு. இதோட இந்த பாகத்தை முடித்துக்கொண்டு பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.